Hey guys, welcome to VM DJ Academy, Chennai's best DJ Academy. ரொம்ப நாள் கழிச்சு டிராக்டரில் ஒரு புது கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிராக்டர் MX2N. இது வந்து 2025 அக்டோபர் லான்ச். இப்போ தான் வந்து இது லான்ச் ஆயிருக்கு. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் அன்பாக்சிங் இந்தியாவில், இந்தியன் லாங்குவேஜில், தமிழில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். VMDJ அகாடமி சேனலில் வந்து நிறைய வீடியோ சப்போர்ட் டிஜேயிங் பற்றி போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு அமெச்சர் டிஜே, ஒரு பிகினர் டிஜே இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். டிராக்டரில் நியூ வெர்ஷன், சூப்பரான வெர்ஷன், நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. பழைய கண்ட்ரோலோட இந்த கண்ட்ரோல் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த கண்ட்ரோல் வாங்கிக்கோங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் அன்பாக்சிங் தான். இதுக்குள்ளே என்னென்ன வருது, இந்த கண்ட்ரோல் எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லைக்கும் தட்டி விடுங்க, அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நான் வீடியோஸ் போடுறேனோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சேனல் டிஜே சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து MK3 வாங்குற மாதிரி இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள், இனிமேல் வாங்காதீங்க, ஏன்னா அது மேலே வராது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் பாருங்கள், சூப்பரான மாடல். இனிமேல் இந்த மாடல் தான் கண்டினியூ ஆக போகுது. வெரி ஸ்லீக். ஓகே, இதுதான் கண்ட்ரோலர். ஓகே, வாவ், இவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது பாருங்கள். ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இதில் அநேகமாக அந்த சீரியல் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாஃப்ட்வேரோட சீரியல் நம்பர் இதில் இருக்குது. மற்ற சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரே தேவையில்லை, எல்லாம் நீங்கள் வந்து இமெயில் ஐடி லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிராக்டர் மட்டும் இன்னும் இந்த சீரியல் நம்பர் கான்செப்ட் விடாமல் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து தேவையில்லாத விஷயம், பட் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இதில் சீரியல் நம்பர் இருக்குது, அப்புறம் ஸ்டிக்கர்ஸ், நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லாகின் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், என்னோட யூடியூப்பில் இருக்கும், பார்த்துக்கோங்க. எப்படி டிராக்டர் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணுறதுன்ட்டு டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அது அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கண்ட்ரோலர். இதில் வந்து நியூவாக வந்து எஃப்எக்ஸ் செஷனில் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு அப்டேட் இது. பவர் பிரிக், அதாவது இது அடாப்டர் வருது. ஸோ இது அடாப்டருடைய பாக்ஸ். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் மல்டி பின் கொடுத்துருப்பாங்க. எல்லா டிராக்டர்ஸ் யூஸருமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து டிராக்டரோட அடாப்டர், நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அடாப்டர். இந்தியன் சாக்கெட் இருக்கும், கிளிக் பண்ண வேண்டியது தான். கிளிக் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, இன்னொரு அப்டேட் என்னென்னா USB-C to C கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெவியான கேபிள் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டோட கேபிளோட இந்த பிராண்டோட கேபிள் சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பெஸ்ட்டுங்க. அவங்க குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். எந்த கண்ட்ரோல் குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்காது. டிராக்டரோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். கேபிள் பாருங்கள், வேறு லெவல். இதுவே மற்ற கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப மெலிசான ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப திக்காக நல்ல ஒரு ஸ்டேபிளான கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னுமே C to C தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்லேயும் C போர்ட் இருக்கணும். சப்போஸ் C போர்ட் இல்லைன்னா அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன அடாப்டர் ஒன்று வரும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிராக்டர் ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப க்ளீன் லுக். அதாவது கொச்சன்னு இல்லாமல் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அவங்களோட டிசைனை வந்து ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வராங்க. இப்படி இது வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன X1, அது பாருங்கள், சேம் ஃபார்மேட். பக்கத்தில் வச்சிங்கன்னா 4 சேனல் டிஜே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. வேறு லெவலுங்க இது. இப்போ இது 4 சேனல் டிஜே கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். 2 சேனல் இங்கே, 2 சேனல் இங்கே, சூப்பராக ப்ளே பண்ணலாம். ட்ராக்டரோட குவாலிட்டி, அதாவது அவுட்புட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நல்ல டெப்த்து, நல்ல ஒரு மிட் ரேஞ்சு, நல்ல ஒரு கிக், அந்த பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். மற்ற எந்த கண்ட்ரோலுமே இந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாதுங்க. நான் எல்லா கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேஞ்சில் டிராக்டர் ஆடியோ இது மட்டும் கிடையாதுங்க. இது ப்ரீவியஸ் வெர்ஷன் டிராக்டர் S2, MK3
MK2 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வைஸ் அமேசிங். பில்ட் குவாலிட்டி வேறு லெவலுங்க, சூப்பரான பில்ட் குவாலிட்டி. அதை ப்ரீமியம் லுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லுக் இதில் இருக்குது. ஜாகுல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்ப்போமா இதுக்கும் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும். இது வந்து டிராக்டர் Mark 3 பழைய வெர்ஷன், S2 Mark 3. இது வந்து புது வெர்ஷன். சைஸ்லேயே தெரியுது பார்த்தீங்களா எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. சைஸ் பாருங்கள், இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. ஏன்னா இங்கே மேலே எஃப்எக்ஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிராக்டர் 4 சப்போர்ட் பண்ணும். டிராக்டர் 4ல் 30 எஃப்எக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எஃப்எக்ஸ் இங்கே யூஸ் பண்ணலாம். டிராக்டர் யூஸருக்கு எப்பயுமே பிரச்சனைனா எஃப்எக்ஸ் கம்மியாக இருக்குன்றது தான். இந்த கண்ட்ரோலில் எஃப்எக்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது, அவ்வளோ எஃப்எக்ஸ் இருக்குது. இதோட கம்பேரிசன் வீடியோ வந்து அப்புறம் நான் போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். இதுக்கும் என்ன வித்தியாசன்றதை டீட்டெயிலாக போடுறேன், அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 சேனல் டிஜே கண்ட்ரோலர். நீங்கள் S4 வாங்குற மாதிரி இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். S2 அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக S4 அப்டேட் பண்ணுவாங்க. மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, இதில் என்னென்னா பவர் கார்டு வருதுங்க. பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. சைடில் லைட்டிங் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் இருக்குது. உங்கள் லைட்டிங் வந்து வரும், கலர் லைட்டிங் இருக்குது. அதாவது நீங்கள் லூப் போடும்போது, சாங் முடியும் போது இங்கே வந்து இண்டிகேஷன் கொடுக்கும். அது சூப்பராக இருக்கும். நைட்டில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம ப்ளே பண்ணுறது இருட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து விஷுவலாக வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே லைட்ஸ் வரதுனால. அதுதான் மெயினாக பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பவர் கார்டு கொடுக்கறதுனால சவுண்டோடைய அவுட்புட்டும் பூஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுவும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஓகே, நார்மலான ஈக்குவலைசிங், 3 பேண்ட் ஈக்குவலைசிங். ஓகே, ஸோ ப்ரௌஸ் நார்ம் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ரௌஸ். ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னென்னு கொடுக்கல பார்த்தீங்களா. இது பாருங்கள், கீழே வந்து என்னென்ன பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுன்றதை கொடுக்கவே இல்லை. ரொம்ப ப்ளெயினாக வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில் கோர்ஸ் VMDJ அகாடமியில் வந்து இந்த சீரீஸோட டீட்டெயில் கோர்ஸே இங்கே இருக்குது. நீங்கள் டிராக்டர் கார்டு வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கிளாஸஸ் தேவைப்படும். VMDJ அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. டிராக்டரை பற்றி இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வெட்டிங்கில் எப்படி ப்ளே பண்ணுறது, கிளப்பில் எப்படி ப்ளே பண்ணுறது, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் டிராக்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் தனியாகவே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரைட், ஓகே, கனெக்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து அடாப்டர் கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டிங்லாம் இருக்குது. ஸோ மெயினாக அந்த லைட்டிங்காக தான் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அகெயின் மேபி மற்ற ஃபீச்சர்ஸும் இருக்கலாம், செக் பண்ணுவோம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RC அவுட் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் EP அவுட், சின்ன பின் அவுட் கொடுத்துருக்காங்க. மைக் இன்புட்டு, USB-C டைப் பின்னு, பவர் அடாப்டர், பவர். ஸோ இதில் B டைப்பே கிடையாது. ஸோ C டைப் மட்டும்தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சின்ன EP அவுட் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ்க்கே கொடுக்கலாம். ஸ்மால் பின் மாதிரி வரும், நீங்கள் அதுக்கு கூட கொடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் கிடையாது, ஸோ எல்லாமே அவுட்புட் தான். பவர் கொடுப்போம், பவர். C கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த கேபிள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா மற்ற கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த கேபிள். ஆல்ரைட், பவர் ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் சுவிட்சிங் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கேபிள் போட்டோன்னே உங்களுக்கு வந்து லைட் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பவர் போட்டால் தான் இந்த ஆனே ஆகும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பவர் ஆன் பண்ணாமே சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், கனெக்ஷன் போதான்னு பார்ப்போம். எதுக்குமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, என்ன பேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல பாருங்கள். இல்லை பிளாங்க் அவுட் இருக்காங்க. இதில் மட்டும் Q1 பிளேன் வரும் போல், இங்கே வரும்னு நினைக்கிறேன், இது மேலேயே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ டெம்போ ஃபைட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே வந்து ரைட்டிங்ஸே கிடையாது. இங்கே மட்டும் கெயின் கொடுத்துருக்காங்க, மெயின் கெயின், எஃபெக்ட்ஸ், ஹைஸு, மிட்டு, லோ ஃப்ரீக்வன்சி இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லூப்பு, பீட் ஜம்ப், அது எதுக்குமே வந்து லேபிளிங்கே கிடையாது. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது மல்டிபிளாக யூஸ் பண்ண நினைக்கிறேன். இது ஒரு பட்டனை மல்டிபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ண நினைக்கிறேன். அதுக்காக மேபி மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க போல இருக்குது. ஓகே, சில இதெல்லாம் வந்து ஆன் பண்ணால் வரும் போல். ஓகே, ஸோ நான் டிராக்டர் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணியிருக்கேன், ஆனால் இது ஆன் ஆகலை. கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ண அப்புறம் இது ஆன் ஆகலை. அப்போது நான் வந்து பவர் ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். பவர் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா. பவர் எடுத்துகிட்டு மெயின் பவர் எடுத்துட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஆன் சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகலை. ஸோ டைரெக்டாக இது ஆன் ஆகாது, பவர் கார்டு தேவை. ஸோ ஆஃப் பண்ணிட்டு பவர் கார்டு போடுறேன். பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது, ஆஃப். கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு, பட் பவர் வரல. ஓகே, பவர் அடாப்டர் கொடுத்து பார்ப்போம். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன்.
பவர் அடாப்டர் ரிக்வயர்டு. ஸோ கண்டிப்பாக பவர் அடாப்டர் தேவை, அப்போ தான் வந்து ஆன் ஆகுது. இப்போ ஆன் ஆயிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து லைட்டாக எரியுது. ஓகே, ஸோ இங்கெல்லாம் லைட் எரியுது. ஸோ மெயினாக ஷிஃப்ட் மட்டும் தான் லைட் எரியுது, இங்கெல்லாம் எதுவுமே எரியல. ஸோ நீங்கள் வந்து ஆன் ஆஃப் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா ஷிஃப்ட்டை பார்த்தா தெரியும். ஷிஃப்ட் ஆனில் இருந்தால் இப்போ இந்த யூனிட் வந்து ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து ஆடியோ அவுட்புட் ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செட்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டிராக்டர் S2. ஸோ S2 தான் முன்னாடி இருந்தது, S2 MK3. அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, செக் பண்ணுவோம். ஸோ S2 MK3 போட்டால் ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ இதுக்கு டிரைவர்ஸ் தனியாக இருக்குமோ? இதே டிரைவர் தான் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஒரு கேஸ் டிராக்டருக்கு நீங்கள் வந்து டிரைவர் டவுன்லோட் பண்ணோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டிராக்டர் MX2. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிராக்டருடைய ஆடியோ டிரைவர். ஸோ டேரெக்டாக கனெக்ட் பண்ணால் வரல. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் நேட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆல், எக்ஸ்ட்ராக்ட் டிராக்டர் MX2 USB ஆடியோ டிரைவர். ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே டிராக்டர் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் பெஸ்ட் உங்களுக்கு. ஸோ டிராக்டர் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிராக்டர் பொறுத்த வரைக்கும் அதில் மெயின் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணால் தான் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் அதை ப்ளே பண்ண முடியும். ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். பழைய வெர்ஷனோட இந்த வெர்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதோட டிரைவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். எஸ், என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ வீடியோஸ்லாம் போடுறேன். இந்த டிஜேமே வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ்லாம் போட மாட்டாங்க. ஸோ உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். நல்ல கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிரைவர் அப்டேட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து டிராக்டர் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நவ் வில் ஸ்டார்ட் அகெயின். ஓகே, ஸோ நமக்கு இது இந்த ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, ஸ்விட்ச் ஆடியோ டு டிராக்டர் MX2. ஓகே கொடுத்துருவோம், டோன்ட் ஷோ அகெயின். ஆல்ரைட், ஸோ இப்போ எல்லாமே எரியுது பார்த்தீங்களா, லைட்ஸ் ஆர் ஆன். ஓகே, நல்ல பஞ்சுங்க, சரியான பஞ்ச். குவாலிட்டி இஸ் அமேசிங், சரியான குவாலிட்டியாக இருக்குது ட்ராக். It goes slow, slow. அப்படியே பிளெண்டாக இருக்குது பாருங்கள். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும், இதோட பிளெண்டாக இருக்குது. கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து சாங் வந்து எண்ட் ஆகும்போது பிளிங்க் ஆகும் நினைக்கிறேன். சரி, ஸோ எண்ட் ஆகும்போது உங்களுக்கு பிளிங்கிங் ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே நீங்கள் ட்ராக்கை மாற்றிக்கலாம். நல்லா இருக்குது, சூப்பரான அவுட்புட், நல்ல ஒரு ஃபேடர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராப்பரான ஒரு டெமோ அப்கமிங் வீடியோவில் வரப்போகுது. இதுவும் MK3 அதுக்கும் கம்பேரிஷன் தனியாக வீடியோ வரப்போகுது. இந்த காம்பேக்ட் கண்ட்ரோல் X1 பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஃபுல் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஆல்ரைட் கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புது டிராக்டர் MX2, ஸோ நீங்கள் டிராக்டர் MX2 வாங்கியிருக்கீங்க, வாங்க போகிறீங்க நினச்சாலும் உங்களுக்கு ப்ராப்பரான டிஜே கோர்ஸ் தேவை. ஸோ டிராக்டர் MX2க்கு டீட்டெயில் கோர்ஸ் VMDJ அகாடமியில் இருக்குது. டிராக்டர் சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, கண்ட்ரோலுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you next video. Bye from DJ Rahul.